இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் கலந்து கொள்வதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த குருவருளை பரிபூர்ணமாக அனைவரும் அடைய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாகும். அது எப்படி அடையணும்னு கேட்டால், நான் சொல்கிறத நீங்கள் எல்லோரும் திரும்ப சொல்லணும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக குருவருள் கிடைக்கும். பூர்ணிமா என்பது பௌர்ணமி. இந்த பௌர்ணமி தினங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி. அதில் ஆடி பௌர்ணமி என்று சொல்லக்கூடியது குரு பூர்ணிமாவாக வச்சுருக்காங்க. வேதங்களாலேயும் சாஸ்திரங்களாலேயும் நிறைய விஷயங்கள் தொகுக்கப்பட்டு இருந்தாலும் இன்றைய காலகட்டம் கருதி சுவாமியினுடைய புறப்பாடு இருக்கிறதுனால சில விஷயங்களை சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அதனால் நம்ம குரு பூர்ணிமாவை பற்றி பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அது நாம் இப்போ தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஆனால் குருவை நாம் மனசில் நினச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. சித்தர்களாக இருக்கட்டும், மகான்களாக இருக்கட்டும், யோகிகளாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. அதனால் இப்போ நீங்கள் எல்லாரும் நான் சொல்லக்கூடியதை திரும்ப சொல்லும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல உண்மையாலுமே நாம் நம்மளுடைய குருநாதராகிய வேதவியாசர், அந்த வேதவியாசனுடைய திருவருள் பரிபூர்ணமாக உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுனால இந்த மனசு இருக்கு இல்லையா, அது குரங்கு மாதிரி. அது என்ன பண்ணுன்னா, ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது தான் நம்ம புத்தியை சிதறடிக்கும். எப்படி சொரிய சொல்லும், பக்கத்தில் பார்க்க சொல்லும், எதையாவது கேட்க சொல்லும். அதையெல்லாம் மறந்துட்டு குருவை நினச்சி நாம் இப்போ சொல்லக்கூடியதை எல்லோரும் சேர்ந்து, ஏன்னா என்னுடைய குருநாதர் எனக்கு இட்ட கட்டளை. இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற எல்லா குழந்தைகளையும் பார்க்கும்போது அன்னை பாலா திரிபுர சுந்தரியினுடைய திருவடிவமாக எனக்கு தெரிவதனாலே என்னுடைய குருநாதரை நினச்சி உங்கள் எல்லாரையும் குருவாக நினச்சி இந்த குருநாமத்தை சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். ஓம் குருநாதா சிவ குருநாதா, ஓம் குருநாதா சிவ குருநாதா, ஓம் குருநாதா என் குருநாதா, ஓம் குருநாதா சத்குருநாதா, ஓம் குருநாதா சிவ குருநாதா, ஓம் குருநாதா என் குருநாதா, இந்த பாடலை நம்ம பாடும்போது நம்ம குருநாதர் வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு சத்தமாக பாடுறேன். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருடைய சப்த வடிவமும் என் காதுக்கே விழலைங்கும்போது நம்மளுடைய குருநாதராகிய வேதவியாசருக்கு எப்படி விழுகும்? ஓம் குருநாதா சிவ குருநாதா, ஓம் குருநாதா என் குருநாதா, ஓம் குருநாதா சிவ குருநாதா, ஆதியை காட்டிய அருமறை தேவா, அதிபதியாகிய சத்குருநாதா, ஈகையும் நீதியும் புகட்டிய வேதா,
பொழிந்திடும் என் குருநாதா. ஓம் குருநாதா சிவ குருநாதா. ஊமை தீர்ந்திடும் உயரிய சீலாம். உமையவள் பதந்தொழும் பரமதயாலா. ஏகமு யோகமு உரையருள் நாதா. ஏகமும் யோகமும் உரையருள் நாதா. ஏகனை முகனைகளை புகட்டிய வேதா. ஐயமகற்றிய அருமறை சீலாம். அதிபதியாகிய சத்குருநாதாம். ஓரிரு ஜோதியுள்ளாகிய தேவாம். ஓரிரு ஜோதியுள்ளாகிய தேவாம். ஒரு மன சாதகராகிய வேதா. ஓம் குருநாதா சிவ குருநாதா. ஓம் குருநாதா என் குருநாதா. ஓம் குருநாதா சிவ குருநாதா. ஓம் குருநாதா சத்குருநாதா. ஓம் குருநாதா என் குருநாதா. ஜெய் சத்குருநாத் महाराज की. जय सद्गुरुनाथ महाराज की. जय पराशक्ति महामाया की. जय श्री राजराजेश्वरी देवी की. இப்போ இந்த குருவனுடைய பாடல் தான் இந்த குரு பூர்ணிமாவில் எல்லாருக்கும் கிடைச்ச என்னது குரு பூர்ணிமாவில் இந்த இடத்துல வந்து உங்கள் எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல சைவம் வைணவம் இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் இந்த இடத்துல ஒன்றி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது வேதவியாசகர் தொகுத்து கொடுத்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் உங்கள் எல்லாருக்கும் குரு பூர்ணிமா தீட்சையாக இந்த குருவனுடைய நாமாவளியை யார் சொல்லிட்டு வர்றீங்களோ, மற்ற வரி மறந்து போனாலும் ஓம் குருநாதா சிவகுருநாதா ஓம் குருநாதா என் குருநாதா இந்த நாமத்தை சொல்லிட்டு வரும்போது எல்லா குருநாதரனுடைய அனுகிரகங்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஹரி ஓம்.